இன்னைக்கு மக்களோட பிம்பம் இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்குறாங்கன்னா இறங்கி பண்ண சொல்லுங்கன்னும் பொழுது சினிமாக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இல்லையா? உங்கள் விஜய் தான், உங்கள் ஹீரோ தான், பட் இன்னைக்கு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஃபேமிலிக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்க மாதிரி ஒரு விஷயமும் பேசப்பட்டு, ஒரு நல்ல ஃபேமிலி இருந்தால் தான் குழந்தைகளை பாதுகாக்க முடியுங்கிற ஒரு மெசேஜ் இதில் கன்வே ஆகுதோ. அந்த அம்மா யாரை வேணாலும் குடிச்சிருக்கட்டும், என்ன வேணால் தப்பு பண்ணியிருக்கட்டும், என்ன வேணால் செஞ்சுருக்கட்டும். ஐஜி ரம்யா அவர்கள் பண்ண சில விஷயங்கள் சிரிப்ப முடியாதே, அந்த இடத்துல சிரிக்க முடியாதே. ஏன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், விஷுவலைஸ் பண்ணுவோம். ஐயோ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான், ரேப் பண்ணியிருப்பான், முகத்தை கல்லால் அடிச்சிருக்கான், எவ்வளோ வலிச்சிருக்கோம். அது என்ன, திரு ஐஜி ரம்யா அவர்கள் ஒரு இடத்துல இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. வாட் மேனரிசம் இஸ் தட்? அது மேனரிசம்ஸ் பாடி லாங்குவேஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ரொம்ப முக்கியமாக. பொதுவாக இதெல்லாம் யாரும் பண்ணி நான் பார்த்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். முடி வளர்கிறதுக்காக இப்படி நெயில்ஸை ரப் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த பொண்ணே சொல்லிட்டாலே, இந்த அம்மாவே சொல்லிட்டாலே, எனக்கு தெரியாமல் இருச்சிட்டாங்கிறா. நாளைக்கு அவளே ஒரு அலிகேஷன் ரைஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க? எங்கே இருக்குது அந்த பாடி? பட் ஒரு குழந்தை இறந்துருக்கு, நம்ம கொல்லலை, யாரோ கொண்டிருக்காங்க. இதில் போலீஸோடைய ஃபால்ட் எதுவுமே இல்லை. நீங்களே அதை கொண்டு வந்தீங்க. கீர்த்தனா அவர்கள் விஷயத்தில் அவங்க நார்மலாக இல்லைங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், அதற்கான சட்டப்படி என்ன நடவடிக்கை அது போகிறாங்க, போலீஸ் எடுப்பாங்க. நானே ஒரு லேமேனா ஐ வுட் ஹவ் செட் தட். ஓப்பனாக பேசலாமா? ஜெயலலிதா மேடம் கவர்மெண்ட்டில் எப்படின்னா, அது போலீஸ் கவர்மெண்ட். 91 to 96 போலீஸ் ரெஜிம். போலீஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். நானும் இப்போ ரம்யா பாரதி அஸ் அ பர்சனை குறை சொல்லலை. எஸ், ஷீ இஸ் அ வெரி குட் லேடி. பட் இது கண்டிப்பாக தப்பு, இஸ் அ தப்பு தான். நீங்கள் இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, பாடி லாங்குவேஜ் பப்ளிக்கில் எப்படி இருக்கணும், தப்பு இஸ் அ தப்பு தான். முக்கியமான ஒரு நபருடன் முக்கியமான ஒரு நேர்காணல். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா நம்ம ஓப்பன் பண்ணாலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த ஒரு சம்பவம். பட் இது சின்ன குழந்தைன்றதை தாண்டி ஐ திங்க் பல வருடமாக தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். பட் தென் ஐ தாட் யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். என் மைண்டில் ஒரே நபர் தான் என் கண் முன்னாடி வந்தாங்க. ஏன்னா ஐ ஆல்வேஸ் லுக் அப் டு ஹர் as a very very strong woman, was very courageous, ரொம்ப அந்த கன்வெக்ஷன் உள்ள ஒரு பர்சன். எது இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடிய ஒரு நபர். இல்லைனா இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் மேம் டு ட்ராவல் ஃபார் ஆல் தீஸ் இயர்ஸ். ஒரு ஐஜிலேருந்து எத்தனையோ போஸ்டிங்கை தாண்டி இன்றைக்கி ஒரு ADGP அப்படின்னு சொல்லும் போது ஐ திங்க் தட் இஸ் அது ஒரு கெத்துன்னு சொல்லலாம். And she would be the right person. ஏன்னா இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, how is the law and order going, administration எப்படி போகுதுன்னா I don't know. But who is the chief minister? Yes, of course I know it is C. Joseph Vijay sir. பட் அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது what is happening around அப்படின்னும் பொழுது I thought Vanitha ma'am would be the right person. I usually அக்கான்னு தான் கூப்பிடுவேன். So with that permission I'll start this show. வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் ஷோபா, நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐ திங்க் நம்ம நிறைய பேசியிருக்கோம், பட் ஏதாவது ஒரு தருணத்தில் ஒரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கணும்னு நினச்சோம். பட் ஐ திங்க் இந்த டைமில் சந்திக்கிறது இட்ஸ் அ ரைட் மூமெண்ட்ஸ் நினைக்கிறேன். அண்ட் 2026 நானே ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் தான், நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்தது. பட் அகெயின் இந்த ஒரு மாற்றம் இப்போ எல்லாருமே ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்பட்டது. பட் ரீசெண்டாக நடந்த விஷயங்களுக்கு முன்னாடி வாட் இஸ் யுவர் விஷ் டு C. Joseph Vijay சார், ஆர் சீஃப் மினிஸ்டர், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக இதில் பர்சனலாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதுரை பொண்ணுன்னு சொல்லுவோம். நான் ஐ எம் ஃப்ரம் மதுரை, பட் ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் ராமநாதபுரம். என்னுடைய நேட்டிவ் ராமநாதபுரம். ஸோ அவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ அது அவருக்கே கூட அது அவ்வளோ தெரிஞ்சிருக்காது, ஏன்னா பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் சென்னையாக இருந்திருப்பார். பட் காமராஜர் அன்டிவைடட் ராம்நாட்டில் அந்த 50s 60s அவர் சிஎம். அதுக்கப்புறமே தென்பகுதியிலேருந்து ஒரு சிஎம் அப்படின்னா அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். அதில் எங்கள் மாவட்டத்துக்காரங்க எல்லாருக்குமே என்ன ஒரு பேர் வேணால் பரவாயில்ல, எப்போவுமே அந்த டெல்டா ரீஜன்லேருந்து வருவாங்க, அப்படி தான் வந்திருக்காங்க. கலைஞராக இருக்கட்டும், முதல்வர் ஸ்டாலின், பழைய முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், ஜெயலலிதா மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த சைட்லேருந்து வந்திருக்காங்க, யாருமே சதர்ன் சைட்லேருந்து வரல. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் எனக்கு திரு ஜோசப் விஜய் அவங்கள எனக்கு ரொம்ப நான் மதிப்பேன். ரெண்டாவது, ஒரு லுக்ஸ் வைஸ் ஒரு பெரிய ஃபேரா டாலா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் தன்னுடைய திறமையினால் அந்த சினிமாவில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டு வந்த ஒரு ஹீரோ. டான்ஸ் சான்ஸே இல்லை. இப்போ எங்கள் வயசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கமல், ரஜினி அந்த ஏஜ் குரூப், நாங்கள் 80s 90s. பட் அந்த சினிமா பார்த்ததுக்கப்புறம் இப்போ உள்ள சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ் பார்க்கும்போது ஒரு கனெக்டே வராது ஸ்க்ரீனில்.
விஜய் படம் பார்த்தா மட்டும்தான் இப்போ எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு கனெக்ட் ஆகும், ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். அது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அவருடைய கான்ஃபிடென்ஸு, அவர் அந்த பண்ணுற டான்ஸு, டயலாக் டெலிவரி, நன்மையில் இருந்த நம்பிக்கை எல்லாமே நான் ரொம்ப ரசிப்பேன். அவர் ஒரு கிரேட் ஃபேன் வச்சுக்கோங்களேன். அவருக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ், அது டிஎம்கேல ஏடிஎம்கேல கூட இருக்கலாம், பட் அவருக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ். அதில் நான் ஒன் ஆஃப் தி ஃபேன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து இப்போ இந்த செட்டப்பில் அவர் ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டார் பாருங்க, ஸ்க்ரீனில் இல்லை, ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து. அவருக்கு ஏதோ பிடிக்கல, அது வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், அவர் அப்படி பேசலாமா பேச வேண்டாமா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா டெமோக்ரஸியில் எனிதிங் இஸ் பாசிபிள். அவருக்கு ஒரு கோவம் இருந்தது, அந்த கோவத்தை அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் வந்து வேறு மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. அது பை காட்ஸ் கிரேஸ் அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் கிடச்சிருச்சு. அதை அவர் கரெக்டாக அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணலையான்னு தெரியாது. பட் டுடே இஸ் அ சீஃப் மினிஸ்டர். ஓப்பனாக சொன்னோன்னா யாருமே தனியாக பார்ட்டி ஆரம்பித்து சிஎம் ஆனதே வரலாறே கிடையாது. யூ நோ பெட்டர். எஸ் எஸ் எஸ். ஒரு தனி மனுஷனாக ஒரு பார்ட்டி ஆரம்பித்து முதல் எலெக்ஷனில் இவ்வளோ பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து மேஜிக்கல். அது வரைக்கும் அது நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப வியக்கிறன்றதை தாண்டி இப்போ எப்படி இருக்குனாக்கா, அதாவது ஒரு சினிமாவில் இருந்த அவருக்கும் இன்றைக்கி அரசியல் ரீதியாக களம் இறங்கும் பொழுது there's a real world to real worldன்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி மக்களோட பிம்பம் இன்றைக்கி சின்ன குழந்தைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்குறாங்கன்னா வந்து, ஒரு சினிமாவில் எப்படி இருந்தார், இறங்கி பண்ண சொல்லுங்கன்னும் பொழுது சினிமாக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இல்லையா? இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஹவு டு யூ அட்ரஸ் திஸ்? உங்கள் விஜய் தான், உங்கள் ஹீரோ தான், உங்கள் பார்ட்டி லீடர் தான். பட் இன்றைக்கி அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து ரசிகர் கூட்டம் இப்போ இருக்க முடியாது, அது தொண்டர் கூட்டமாக தான் மாறி இருக்கு. எலெக்ஷன் அவங்க வந்து அரசியல் வயப்பட்டிருக்காங்க. அவருடைய ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது வந்து இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தேன், யாரோ ஒரு பொண்ணு வந்து நான் பெட்டிஷன் கொடுக்க வரேன், நான் சிஎம் பார்க்கணுன்னா முடியாது. ஒரு சிஎம் அப்படிலாம் டைம் அலோகேட் பண்ண முடியாது. நீங்கள் அதை மனசு வருத்தப்பட முடியாது. ஒரு சிஎம்முடைய வேலை அப்படிங்கிறது வந்து எத்தனையோ துறைகளுக்கான அமைச்சர். அவருடைய பொறுப்புகள் ரொம்ப பெருசு. அவர் இனிமே வந்து மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஈஸியாக அக்சசிபிளாக இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு Z+ கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அவர் அவ்வளோ ஈஸியாக வர முடியாது, போலீஸ் விட மாட்டாங்க. நீங்களும் அவ்வளோ ஈஸியாக போய் உட்காந்து பழைய அண்ணான்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ எவ்வளோ தான் அவர் நமக்கு ஸ்க்ரீனில் இருக்கும்போது நம்ம அவர் பேர் சொல்லியிருப்போம். இப்போ நம்மளே அட்ரஸ் பண்ணாலுமே அவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்ன்னு தான் சொல்லி ஆகணும். இன்னொன்று, இந்த ரீசண்ட் கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சருடைய கண்ணும் காதும் வந்து பியூரோக்ரஸி தான், IAS IPS தான். ரெண்டுமே வெல் எஸ்டாப்ளிஷ் செட்டப். பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து நம்ம 1886 போலீஸ் ஆக்ட்லேருந்து தான் வரோம். அந்த ஆக்டில் வந்து கரெக்டாக எல்லாமே செட்டப்பான ஒரு சிஸ்டம் தான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். அது மாதிரி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் IAS. இவங்க 2 பேரும் தான் எந்த சிஎம் வந்தாலும் எந்த பிஎம் வந்தாலும் அந்த அரசாங்கத்தை நடத்த போகிறவங்க. ஆனால் ஒரு அதிகாரி தப்பு பண்ணால் அடுத்த செகண்ட் தூக்கி எறிகிற அதிகாரம் திரு விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. ஒரு நல்ல அதிகாரியை போஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் திரு விஜய் அவர்கள்ட்ட இருக்குது. மக்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிற அதிகாரம் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்குது. செய்யலைன்னா அடுத்த செகண்ட் அவங்கள தண்டிக்கிற அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து முதலமைச்சரால் பண்ண முடியும். உடனே ஒரு ஸ்பாட்டுக்கும் போய் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி சீனை விசிட் பண்ணி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு, இது வந்து ஒரு முதலமைச்சரோட வேலை இல்லை. செய்ய வைக்க வேண்டியது முதலமைச்சரோட வேலை. அந்த அம்மா சொல்லும் போது அவங்களுடைய இன்னசென்ஸ் எனக்கு தோணுச்சு. மக்கள் புரிஞ்சுக்கணும், அவர் வந்து பழைய சினிமா ஹீரோ இல்லை. அவருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு போடாதவங்களுக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த 7.5-8 கோடி பாப்புலேஷனுக்கும் அவர் சிஎம். அவர் பண்ண வேண்டிய நலத்திட்டங்கள் நிறைய இருக்கும், பட்ஜெட் போட வேண்டியது நிறைய இருக்கும், IAS ஆஃபீஸர்ஸோட புரிஞ்சு அவர் அட்மினிஸ்ட்ரேஷனை கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கும். இது வந்து இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், இது வந்து முதலமைச்சரை குறை சொல்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப சைல்டிஷாக படுது இந்த விஷயத்தில். இது எந்த முதலமைச்சருமே ஃபார் தட் மேட்டர், பழைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சீஃப் மினிஸ்டருடைய வேலை அப்படிங்கிறது வந்து நேர சீனில் போய் ஸ்பாட்டில் போய் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. அதுக்கு தானே அதிகாரிகள் இருக்காங்க. நான் எங்களை மாதிரி ஆளெல்லாம் இருந்தோம். அப்போ யாரை எங்கே போடணும், அதுதான் ஒரு முதலமைச்சருடைய முதல் வேலை. இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடணும். இது நான் ஏன் உங்களை கேட்டேன்னா, ஐ திங்க் யூ பீன் ஒர்க் அண்டர் கருணாநிதி சாராக இருக்கட்டும், ஜெயலலிதா மேமாக இருக்கட்டும், இத்தனை ஜாம்பவான்களுக்கு கிட்ட இருந்த நீங்கள் யூ நோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் இட் இல்லைக்கா. சில விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட நம்ம போகவும் முடியாது. பட் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்
ஒரு ஐஜியாக நீங்கள் இருந்த டைம் பீரியடும் சரி, ஒரு ஏடிஜிபியாக இருக்கும்பொழுது யூ ஹேவ் சர்டன் பவர் டு டேக் இட். இல்லை, அது வந்து எனக்கு இப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா, சி ஐம் நாட் ஹியர் டு டாக் அபவுட் த கவர்மெண்ட். அது இட் டேக்ஸ் டைம் ஃபார் ஹிம் ஆல்சோ, சாரை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஐஜி ரம்யா அவர்கள் பண்ண சில விஷயங்கள் கடந்த 2 நாட்களாக சோஷியல் மீடியாவில் எங்கே திரும்பினாலும் பேசக்கூடிய ஒரு விஷயம். நான் இதில் எப்படி 2 விதமாக பார்க்குறேன்க்கா. ஒன்று வந்து அவங்க ப்ரெஸ் மீட் அப்போது முன்னாடியோ பின்னாடி சிரிச்ச ஒரு விஷயத்த போடுறாங்க அப்படின்றாங்க. ஓகே ஃபைன், அப்படி போட்டுட்டாலும் தெர் இஸ் அ ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆல்ரெடி த கேம்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் பீன் செட். அப்போ அவங்களுக்கு அந்த தெரியும், ஷீ நீட்ஸ் டு நோ த டெக்கோரம், எங்கே எதை சிரிக்கணும் என்ன ஆகும். ஏன்னா இதே ரம்யா அவர்கள் தான் நைட்டு வந்து ரவுண்ட்ஸ் போனாங்க சைக்கிளில். ஒரு டைமில் வந்து பயங்கரமாக பேசப்பட்ட ஒரு ரம்யாவாக இருந்தாங்க, மக்களுக்காக இறங்கி சில விஷயம் பண்ணுறாங்க. பட் ஐ திங்க் சோஷியல் மீடியா அகேன் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு ஸ்பார்க் போதும், நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ இதுக்கு ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஐ திங்க் தே கேன் டேக் அன் ஆக்ஷனா, இல்லை என்ன இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? யூ பின் இன் டு தட் இல்லையா? ரம்யா பாரதி, ஐ நோ ஹர் பர்சனலி. ஷீ இஸ் அ வெரி குட் ஹியூமன், வெரி குட் ஹியூமன். சின்ன வயசில் படித்து வந்துட்டாங்க. ஓகே, அது வந்து அது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படின்னா வந்துட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நாங்கள் போன ஜென்ரேஷன் நினைக்கிறேன், இது இந்த ஜென்ரேஷன் நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு நாள் சீனியராக இருந்தால் கூட அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நான் சர்வீஸ் வந்த காலம் 91லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபால் சார் டிஜி, நீங்கள் கூட என்ன அடிக்கடி ஃபோட்டோக்கு சிரிங்க காமிங்க, எனக்கு சிரிப்பே வராது. ஏன்னா சிரிக்கிறது மறந்து போச்சு. 34 இயர்ஸாக வந்து சிரிக்கிறது மறந்து போச்சு. ஏன்னா யூஆர் ஆல்வேஸ் அ போலீஸ் உமன், 24/7 365 days யூஆர் அ போலீஸ் உமன். உங்களுக்கு வந்து யாரையும் கேமராமேனை பார்த்து சிரிக்கிறது கூட அது இட்ஸ் நாட் மை ஜாபுங்கிற மாதிரி மறந்து போச்சு ஆல்மோஸ்ட். அப்படி தான் அப்போல்லாம் டிஜிலாம் சிரிக்கவே மாட்டாங்க. ஸ்ரீபால் சார் இருக்கும்போது தான் நான் வந்தேன், டிஜியாக இருக்கும்போது. வால்டர் சார், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் டிஜிபி, ராமானுஜம் சார், இவங்களெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பாருங்கள். அவங்க வாயிலேருந்து லேசாக ஸ்மைல் வருதா வரலையாங்கிறதே நீங்கள் வந்து கெஸ் தான் பண்ண முடியும், டாஸ் போட்டு தான் பார்க்கணும். தே ஓன்ட் ஸ்மைல். உள்ளே போகும்போது நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் இவங்க நம்மளை முறைக்கிறாங்கங்கிற மாதிரியே இருக்கும். நம்ம செய்யாத தப்பெல்லாம் மனசில் வரும், இதனால தான் முறைக்கிறாங்களே. ஒரு டெக்கோரம் மெயின்டைன் ஆச்சு. அந்த டிஜி சேம்பருக்குள்ளே உள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க முதுக பார்த்தா கூட நமக்கு உணரும், சில்லாகும். அப்படி அந்த நம்ம ஷூ சத்தமே நமக்கு பயமாக இருக்கும். அந்த சீஃப் ஆஃபீஸில் ஏறி போகும்போது நம்ம ஏடிஜிபி வரைக்கும் வந்தாச்சு. பட் அந்த உடன் ஸ்டெப்ஸில் ஏறி போகும்போது அந்த டக்குன்னு ஏறி போகும்போது இருக்கக்கூடிய அந்த பயம் பாருங்கள், எந்த பிஜிஎம் வேண்டாம், அந்த சத்தமே நம்மளை பயமுறுத்தும். அதுதான் நாங்கள் இருந்த பீரியட் டில் ரீசெண்ட்லி. ரம்யாவுடைய இந்த கேஸை விட்டுறலாம். தன்னோட ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்ட்டை எப்போவுமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும், ஸோ தட் யூ கேன் ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தட். இல்லையா? நம்ம சிரிக்கிறது தப்பே இல்லை, நம்ம தனியாக என்ஜாய் பண்ணுறது தப்பே இல்லை. இடம்பொருள் ஏவல் ஒன்று இருக்குல்ல. ரெண்டாவது, இன்றைக்கி வந்து மீடியா எங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், எதுவுமே நமக்கு தெரியல இல்லையா? ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது என்ன யோசிப்போன்னா, என்ன செக்ஷன் போட்டிருக்கோம், என்ன யாரை பார்த்துருக்கோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு எந்த டீம் போயிருக்கு, எந்த டீம் போய் அவங்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, ஜுடிஷியல் இது ரிப்போர்ட்ஸ் எழுதி எங்கே போயிருக்கு கோர்ட்டு, இது மைண்டில் இருக்கும்போது நேச்சுரலி யாருக்குமே வந்து அவ்வளோ ஒரு தே கேனாட் சிட் அட் ஈஸ். இட்ஸ் அ வெரி வெரி நேஷன் வைட் இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு விஷயம். அது என்ன, அது ஜென்ரேஷன் கேப்பாக என்னன்னு தெரியல. பட் ஒருவேளை முன்னாடி 5 நிமிஷம் முன்னாடி சிரிச்சேன்னு சொன்னாங்களா அவங்க? ஆமாம், அதாவது முன்னாடியோ பின்னாடி சிரிச்ச ஒரு விஷயத்த அந்த டைமில் போட்டிருக்காங்க சோஷியல் மீடியா அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில். ஆனால் நீங்கள் இன்னொரு வீடியோ எடுத்து பார்க்கும்பொழுது ஐ திங்க் ஷி ஸ்டாண்டிங் அண்ட் கிவிங் இன்டர்வியூ பார்த்தேன், அங்கே கிளியராகவே தெரியுது. அது இப்போ கூட பார்த்தேன், யாரோ முட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரெஸ்காரர் கொடுத்துட்ருக்காரு. இப்போ தான் வரும்போது பார்த்தேன். அது வந்து போலீஸ்காரங்கன்னா சிரிக்கக்கூடாதா, அல்லது ப்ரெஸ் வந்து ஓடி போய் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், போலீஸ்காரங்க சிரிக்கக்கூடாதுன்னு இல்லை, ப்ரெஸ்காரங்க அவங்க வேலையை பார்க்கணும், போலீஸ் எங்கள் வேலையை பார்க்கணுன்னு இருக்கு. அந்த இடத்துல போய் அழ வேண்டாம், நீங்கள் போய் தூக்கிட்டு ஓட வேண்டாம், சிரிப்ப முடியாதே, அந்த இடத்துல சிரிக்க முடியாதே. ஏன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், விஷுவலைஸ் பண்ணுவோம். அந்த குழந்தை இப்போவே யோசிச்சு பாருங்கள். நான் என்னோடய ஹேபிட் என்னென்னா, ஐயோ அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருப்பான், ரேப் பண்ணியிருப்பான், முகத்தை கல்லால் அடிச்சிருக்கான், எவ்வளோ வலிச்சிருக்கோம், அது என்ன இறந்ததுக்கு அப்புறமா ஏன்னா அடையாளத்தை சிதைச்சானா, நிறைய தெர் ஆர் சோ மெனி கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் எரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இது எரிச்சாங்கன்னு தெரியல. என்னைக்கு வேணாலும் அந்த பாடியை எக்ஸூம் பண்ணி நம்ம எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க கொடுத்துருந்துருக்கணும். அம்மாவே இன்றைக்கி சொல்கிறா, அப்பா கொண்டு போய் எனக்கு தெரியாமல் எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாருன்னு. அந்த அலிகேஷன்லாம் வேண்டாமே கவர்மெண்ட்டுக்கு. என்ன இப்போ நம்ம கொல்லலை, ஷி வாஸ் ரேப்ட் அண்ட் மர்டர்ட். பாடியை புதைச்சி அதை பத்திரமா வந்து பார்த்துட்டு என்றைக்கோ ஒரு நாள் ஒரு இது வரலாம், நாளைக்கு இன்னொரு கமிஷன் வரலாம், அவங்க என்ன கம்யூனிட்டின்னு தெரியல. ஒருவேளை
வேறு தலித்தா அப்படி எதாவது இருந்தாங்கன்னா SC/ST கமிஷன் வரும், நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் வரும், பீப்புள் நிறைய பேர் வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வரும், நிறைய பேப்பர்ஸ் வரும். அப்போ இதை எடுத்து பாடி எக்ஸிக்யூட் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பை இவங்க ஏன் மறுத்தாங்க? அது தெரியல நமக்கு, என்ன கம்யூனிட்டி அது கேஸ் பற்றி நமக்கு தெரியல. அந்த ஒரு தப்பாக தான் நான் பார்க்குறேன். பாடியை வேக வேகமாக வந்து அவங்க எரிச்சது வந்து தப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பாக்ஸோ கேஸ்க்குன்னு நிறைய ஸ்டிப்புலேட்டட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்மேட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் எனக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. பட் இதில் இன்னொரு சைடு நம்ம பார்க்கும்பொழுது ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் இருக்க மாதிரி ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. தட் கேனாட் ஜஸ்டிஃபை திஸ் ரேப் அண்ட் மர்டர். ஃபேமிலிக்குள்ளே நிறைய இருக்கும். அந்த அம்மா யாரை வேணாலும் குடிச்சிருக்கட்டும், என்ன வேணால் தப்பு பண்ணியிருக்கட்டும், என்ன வேணால் செஞ்சுருக்கட்டும், அதுக்காக அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ரேப் பண்ணுற அதிகாரத்தை யாருக்கும் கொடுக்கல. அண்ட் இதுவும் வந்து டேலைட்டில் தான் நடந்ததாக சொல்கிறாங்கல்ல. அந்த ஆமாம். ஸோ குழந்தைங்க நைட்டில் போகக்கூடாது, தனியாக போகக்கூடாதுங்கிற எல்லா மித்தும் உடப்படுது இந்த கேஸில். அந்த நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய சில விஷயங்களை சொல்லாமல் வளர்த்துட்டோமோ, பழக விட்டுட்டோமோ, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து ஃபெயில் ஆகுதோ, இந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வீட்லேயும் குறையுதோ, ஒரு நல்ல ஃபேமிலி இருந்தால் தான் குழந்தைகளை பாதுகாக்க முடியுங்கிற ஒரு மெசேஜ் இதில் கன்வே ஆகுதோ, அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. பட் அது ஹேவிங் செட் தட் அது வந்து இந்த கேஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணாது. இன்னமும் அந்த குழந்தைகள் அந்த கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ப்ரூட்டலாக சைல்டு பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கு வந்து எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சிஸ்டம் அது. அதில் வந்து நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. சில கவர்மெண்ட்ஸ் வரும்போது சில கமிஷன்ஸ் போடுவாங்க, உமன் கமிஷன் போடுவாங்க. நான் சொன்னேன் பாருங்கள், ரொம்பலாம் இருந்தது. பட் டாக்டர் கலைஞர் இருக்கும்போது தான் அந்த கலைஞர் இருக்கும்போது தான் நாங்கள் பார்க்கும்போது ஸ்டாச்சுட்டரி பொசிஷன் வாங்கினோம். எங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து பைண்ட் ஓவர் ஆகும்னு சொல்லி அவர் தான் போட்டு கொடுத்தார் அந்த டைமில். அது மாதிரி தேர் ஆர் மெனி கமிஷன்ஸு இன்றைக்கி இருக்குது. இந்த சைல்டு வெல்ஃபேருக்கு கூட கமிட்டியெல்லாம் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் டீத் இருக்கான்னு பார்த்தா எனக்கு தெரியல. ஐ எம் நாட் ஷுர். 2வது இண்டிபெண்ட் பாடியாக இருக்கான்னு கேட்டால் இன்னைக்கு கூட ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன் நியூஸ் பேப்பரில். ஒருத்தர் எழுதியிருக்கார், ரொம்ப வந்து இந்த மனித உரிமை ஆர்வலர்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் வரவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து இப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு நிறைய உட்டோப்பியன் ஐடியாலஜிஸில் வருவாங்க. இப்படி பண்ணிடணும் அப்படியெல்லாம் ஒரு சிஸ்டமில் உடனே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எவால்வ் ஆகி வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு கமிட்டி போய் பார்த்து விசாரித்து அந்த வீட்டை பார்த்து அந்த குழந்தையுடைய மென்டல் ஹெல்த்லேருந்து எல்லாத்தையும் அவங்க கூட இருக்கிற சிப்ளிங்ஸை விசாரித்து இதெல்லாம் பண்ணி வர்றது வந்து கேஸை வந்து இன்னும் வீக்கன் தான் பண்ணும். இந்த கொலை கேஸுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணாது. கொலை கேஸை கூட. ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வாட்டி எஃப்ஐஆர் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அது வந்து போக்சோ கேஸில் கொஞ்சம் இன்சென்சிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா போக்சோ கேஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேஸு. ஹைகோர்ட் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. 60 டேஸ்க்குள்ளே நம்ம சார்ஜ் ஷீட் போட்டாகணும், தண்டனை வாங்கி கொடுத்தாகணும். குழந்தைகளுடைய நலன் வந்து அவ்வளோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற போது அந்த கமிட்டியெல்லாம் இருக்கா, அதுக்கு சேர்மன்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. அதனால் வந்து அதையும் வந்து இப்போ ப்ரெசன்ட் சிஎம் என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க. ப்ரெசன்ட் சிஎம் வந்து இதெல்லாம் இவால்வேட் பண்ணலாம். சிட்டிங் இன் த ரூம், சிட்டிங் அஸ் சீஃப் மினிஸ்டர், ஹீ கேன் ஆல்வேஸ் ரிவ்யூ. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் எனக்கு வேண்டியவங்களா இருந்தால் நான் வந்து உடனே உங்களை போடுங்கன்னு சொல்கிறது, நீங்கள் உடனே அவங்கள போடுங்கன்னு சொல்கிறது. ஸோ எல்லாத்தையும் ஊற்றி மூடி மறைக்கிற அந்த செட்டப் வந்து சரியாக இருக்காது. மெனி டைம்ஸ் தட் ஹேப்பன்ஸ். சிஎம்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் அது. அப்போ யாராவது ஒரு அட்வைசர்ஸ் சொல்லும்போது அவங்க இது சரியாக இருக்கும் போட்டுடலாம் அப்படின்னு போட்டு பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அவர் ஏதோ நிறைய ஐடியாஸோடு வந்திருக்கலாம் ப்ரெசன்ட் சீஃப் மினிஸ்டர். பட் மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகள்லாம் இருக்குது இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பில், அதெல்லாம் ஒரே நாளில் அவருக்கு தெரிய முடியாது. அது எந்த ஓட்டையில் எங்கேருந்து வருதுலாம் தெரிய முடியாது. கொஞ்சம் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்டு ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சு அவர் வாட் டஸ் ஹீ வாண்ட்டுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, எப்படி அவர் டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு இன் கம்பேரிசன் வித் த ப்ரீவியஸ் கவர்மெண்ட். திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டேருந்து திரு உதயநிதி அவர்கள்ட்டேருந்து இவர் மாறுபட்டு எந்த விதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க போகிறாருங்கிறது அவருடைய ப்ரெரோகேட்டிவ். அவர் என்ன நினச்சிருக்காரோ தெரியாது. பட் அவர் வந்து அதை எப்படி பண்ணுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை நியமிக்கிறது, வேலை வாங்குறது, ரிவ்யூ பண்ணுறது. அண்டு சிஸ்டமை வந்து நான் ஓப்பனாக பேசலாமா, ஜெயலலிதா மேடம் கவர்மெண்ட்டில் வந்து எப்படின்னா அது போலீஸ் கவர்மெண்ட். 91 to 96 போலீஸ் ரெஜிம். போலீஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க, எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. யாரை பனிஷ் பண்ணுறது, யாரை பண்ணுறது, ரவுடிஸை யாரை நம்ம வந்து இது கொண்டு வர்றது, ரவுடி ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது, ஆல்ஃபபெட்டிக்கலாக பண்ணுறது, வாரம் என்ன ஆக்ஷனுங்கிறது அந்த டிஎஸ்பிஸ் தே தெம்செல்ஸ் வில் டேக் ஆக்ஷன். அதை எஸ்பிஸ் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க, தட்டி கொடுப்பாங்க, இப்படி இருக்கும். எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு டீம் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், ஐ கேனாட் கொஸ்டின் த கவர்மெண்ட் டெசிஷன், பட் இப்போ நான் அவுட் ஆஃப் சர்வீஸ் அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே இல்லை.
அப்போ என்ன ஆயிரும்னா, இப்போ எங்களை மாதிரி ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு பாலிட்டிஷியன்ஸ் வராங்க, நிறைய செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வராங்க, சீஃப் செக்ரட்டரி வராரு, ஹோம் செக்ரட்டரி வராரு, எல்லோரும் ஒரு ரிவ்யூ மீட்டிங் முடித்த உடனே மிஞ்சி போனால் இந்த மார்னிங் 3 மணி நேரம், ஈவினிங் 3 மணி நேரம் உங்களால் டாட்ச் பண்ண தெரியாதா உங்களுக்கு? எஸ் சார் நோட்டட் சார், கைண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டட் ஃபார் ஃபியூச்சர் கைடன்ஸ் எழுதி வச்சுக்குவோம். வச்சுட்டு 3 மணி நேரம் முடிஞ்சோடனே ஒரு நல்ல லஞ்சு, அப்புறம் ஈவினிங், அப்புறம் அவங்க அப்பா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே அந்த வேலை முடிஞ்சிருச்சு. that will not instill responsibility in the minds of the police officers. நீங்கள் வேலை செய்கிறவன் 3 என்ட்ரி இருக்குது. சப் இன்ஸ்பெக்டர்ஸாக ஒரு டீம் உள்ளே வருவாங்க. டைரக்ட் என்ட்ரி சப் இன்ஸ்பெக்டர்ஸ், டைரக்ட் என்ட்ரி டிஒஎஸ்பிஸ் த்ரூ டிஎன்பிஎஸ்சி, டைரக்டாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அப்புறம் அதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ஐஏஎஸ் வர்சஸ் ஐபிஎஸ் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து டிஎம்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நாங்கள் ஒன்றும் அடங்கி போக மாட்டோங்கிற மாதிரி, ஏன்னா எல்லோரும் ஒரே எக்ஸாம் தான் எழுதி வரோம், நாங்கள் ஐபிஎஸ் நீங்கள் ஐஏஎஸ், அது ஒன்று இருக்குது. டைரக்ட் ஐஏஎஸ் வர்சஸ் கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஒன்று இருக்குது. எஸ்ஐ பீப்புளை வந்து எஸ்ஐலேருந்து வந்து எஸ்பி ஆகிறவங்க ரொம்ப ரேரு, ரொம்ப வெரி ஃபியூ. அவங்கள வந்து இந்த ஒரு பெரிய கேப் ஒன்று இப்போ கொஞ்ச நாளாக இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து நான் நிறைய ஸ்மெல் பண்ணுறேன், நிறைய ஸ்டடி பண்ணுறேன், நிறைய பேர்கிட்ட பார்க்கும்போது என்னென்னா, யாருமே நோ ஒன் இஸ் வில்லிங் டு ஷோல்டர் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி பிகாஸ் ஆஃப் ப்ரமோஷனல் அவென்யூஸ், ரெகக்னிஷன், அந்த எதுவுமே இல்லாமல் வேலை பார்க்கும்போது பண்ணிட்டேன் சார், போயிட்டேன் சார், அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணி. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இப்போ தான் கம்மிங் டு யுவர் பாயிண்ட்டு, ஏன் அவங்க சிரிச்சாங்க ஐஜி அப்படின்னா, அதான் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோமே, டிஜி வர்றதுக்குள்ளே அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியாச்சு, ரிமாண்டுக்கு அனுப்பியாச்சு, ஒருத்தரை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஸோ ஜாப் இஸ் ஓவர் நினைக்கிறேன். அங்கே தான் இந்த ஜென்ரேஷனல் கேப் நான் பார்க்குறேன். இதில் வந்து இது ஒரு சீரியஸான கேஸு, ஒரு சோஷியல் காசு இதில் இருக்குது இல்லையா? சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த உமன் கமிஷன், இந்த சைல்ட் அண்ட் வெல்ஃபேர் கமிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. அப்போது அந்த மினிஸ்டர் யாருன்னு தெரியல. ஸோ அவங்க அங்கே போயிருக்கணும், இந்த கமிஷன் அங்கே போயிருக்கணும், கமிட்டி அங்கே போயிருக்கணும், என்ஜிஓஸ் போயிருப்பாங்க. எல்லோரும் உள்ளே போய் பார்த்து ஒரு சொசைட்டி அஸ் அ ஹோல் ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டிய ஒரு கேஸ் இது இவ்வளோ அவசரமாக ஒரு லா அண்ட் ஆர்டர் கேஸ் மாதிரி டீல் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாடி டிஸ்போஸ்ட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இது ஒரு ரவுடி மர்டருக்கு இது பண்ணியிருக்கலாம். ஒரு ரவுடி என்கவுண்டருக்கோ அல்லது ஒரு ரவுடி மர்டருக்கோ நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணிடலாம், சரி எதுக்கு அன்னெசரி காம்ப்ளிகேஷன் வச்சு எரித்து முடிச்சு அந்த இதெல்லாம் அது பண்ணுவாங்க எல்லாம், அது யூஸ்வலி தட் ஹேப்பன்ஸ். பட் ஒரு குழந்தை இறந்துருக்கு, நம்ம கொல்லலை, யாரோ கொண்டிருக்காங்க, இதில் போலீஸோடைய ஃபால்ட் எதுவுமே இல்லை, நம்ம கண்டு தான் பிடிக்கிறோம், நம்ம ஏன் வெயிட் பண்ணி ஏன் அதை வந்து அவங்க வந்து எரிச்சாங்கங்கிறது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியல. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? எனக்கு அதனால தான் அது பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நாட் நவ், மேபி கம்மிங் அப் எனிதிங் குட்ல, தட்ஸ் அன் எவிடன்ஸ் இல்லை. அவங்க என்ன இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண மாதிரி? ஏன்னா அவங்களுக்கு யாராவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மக்கள்லாம் யாரோ பண்ணுறாங்க, ரோட்டில் வந்து உட்காடுறாங்க, அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண, இது லா அண்ட் ஆர்டர் கேஸ் மாதிரி டீல் பண்ணிட்டாங்க. இது லா அண்ட் ஆர்டர் கேஸ் வேறு, இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு போக்சோ கேஸுங்கிறது வேறு. இது ஹைகோர்ட் மானிட்டரிங்கில் இருக்கிற கேஸ். இந்த கேஸுக்கு இவங்க நிறைய இடத்துக்கு போய் பதில் சொல்ல வேண்டி வரும். நாட் ஓன்லி வித் அவர் ஆனரபிள் சிஎம், ஷி ஹாஸ் டு கோ ஆன்சர் மெனி ஃபோரம்ஸ். ஈவன் சுப்ரீம் கோர்ட் சுமோட்டோவாக இன்டர்வியூன் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ என்னோட பாயிண்ட்டுக்கா, பீயிங் சச் அ சென்சிட்டிவ் கேஸ் அண்ட் ஷீ நோ இட் இஸ் வெரி சென்சிட்டிவ் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ மென்ஷன் இட், இது சென்சிட்டிவ்னு சொல்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐஜி ரம்யா அவர்கள் எப்படி ஒரு இடத்துல நீங்கள் வாட் இஸ் நெக்ஸ்ட், இதுக்கான சொல்யூஷன் என்ன, வாட் வுட் தே டூ? இப்போ இந்த இடத்துல இப்படி பேசியிருக்கீங்க, இப்போ வனிதாக்காவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? இப்போ அது இப்போ கான்ட்ரவர்சி வந்துடும். இப்போ நான் வந்து சர்விங் ஆஃபீஸர்ஸ் பற்றி பேசினா அது எதாவது சொல்லுவாங்க. பட் ஸ்டில் இந்த மாதிரி இன்சென்சிட்டிவிட்டி எல்லாம் வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. இது அந்த ஹோல் இப்போ நம்ம வந்து என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் என்ன இது இருந்தாலும் இது கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஃபார் நோ ரீசன் அவர் இதை வாங்கி தலையில் தூக்கி வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் ஹோம் மினிஸ்டர், அவர் தான் எங்களுக்கு மினிஸ்டர். இப்போ மற்ற மினிஸ்டர்ஸ்க்கும் ஹோம்க்கும் தொடர்பே கிடையாது. எங்களுக்கு ஹோம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தான். ஸோ அவருடைய பேரை வந்து காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு போலீஸ்காரங்க, ஒவ்வொரு சீனியர் ஆஃபீஸர்ஸோடைய கடமை. அவருக்கு இன்றைக்கி எடுத்த உடனே நீங்கள் கேட்குற மாதிரி வந்த 10 நாளில் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 நாளுங்கிறதுல 10 உயிர் போயிடுச்சுன்னா அது தப்பு தானே. ஸோ அந்த முதல் நாளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டடி பண்ணி உட்காந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து அவர் போடணும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் போடணும், கொஞ்சம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களை போடணும். இப்போ இன்னொரு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. த்ரூ டிஎன்பிஎஸ்சி வரக்கூடிய ஆஃபீஸர்ஸ், கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து தேவர் த சாய்ஸ் இன் திரு எடப்பாடி பழனிசாமிஸ் ரெஜிம். தேவர் ஹோல்டிங் ஹை பொசிஷன்ஸ் இன் ஆல் த ஜோன்ஸ். 4 ஜோனுமே வந்து டிபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் போட்டிருந்தாங்க, கன்ஃபர்ட் ஐஜிஸ் தான் போட்டிருந்தாங்க திரு எடப்பாடி சாருடைய ஆட்சியில்.
ஜெயலலிதா மேடமும் அந்த மாதிரி வந்து ஆஃபீஸர்ஸ் யார் யாருன்னு அப்படி பார்த்து போட மாட்டாங்க. இது ஐபிஎஸ் டிபிஎஸ் பார்த்து போட மாட்டாங்க. யார் ஹூ வில் ஹேண்டில் வாட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அப்போ தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், ஐ மீன் டிஎஸ்பியாக வந்தேன். அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். அப்போ மேடம் 91 தான் அவங்க சிஎம். வெரி ஃபர்ஸ்ட் பொசிஷன் எடுக்கிறாங்க. 45 இயர்ஸில் எடுக்கிறாங்க. 45 43 அப்போ எடுக்கிறாங்க. நான் டிபிஎஸ் ஆஃபீஸர். ஆனால் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் ஒன்லி உமன். ஸோ வேறவர் ஷி யூஸ் டு கோ, நான் வந்து அவங்க பின்னாடி நான் பந்தோபஸ்து போய் ஆகணும். அப்படி போயிட்டு இருந்த டைம் அது. அவங்க ஷீ நோஸ் மீ பை நேம். ஷீ யூஸ் டு கால் மீ பை நேம். அப்போ எங்களுக்குலாம் இந்த கட்சி அந்த கட்சி அந்த சார்பு இந்த சார்புலாம் தெரியாது. உங்கள் பாஸ்னால் உங்களோட இமீடியட் பாஸ் உங்கள் எஸ்பி தான், டிஜி கூட இல்லை. நீங்கள் டிஎஸ்பின்னா உங்கள் எஸ்பிக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் கட்டுப்பட்டவங்க தான், என்ன சொன்னாலும். அப்போது எங்களுக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, நான் ஐ வாஸ் ஹேண்ட்லிங் 19 போலீஸ் ஸ்டேஷன்ஸ். எனக்கு நான் வென் ஐ வாஸ் டிஎஸ்பி. இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிக்கே கிடையாது, தூங்கவே முடியாது, மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்ப்போம். இப்போ ஒரு டிஎஸ்பி எல்லாம் ரொம்ப வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு டிஎஸ்பி, 2 ஸ்டேஷனுக்கு. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று, ஸ்பாட் விசிட் பண்ணுறது நான் ரொம்ப சென்னை சிட்டியில் கேள்விப்பட்டேன். எல்லாருமே இப்போ வீடியோகிராஃப் எடுத்து பார்த்துட்றாங்களாம். சீனை வீடியோ பார்த்துட்டு சீனுக்கு போகிறதில்ல. நீங்கள் சீனுக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் போனால் தான் உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க என்ன விட்டுட்டு போயிருக்காங்க, என்ன எவிடன்ஸ் கிடக்கு, யாரை பார்க்கலாம், என்ன ஏதோ ஒரு தப்பி போன ஒரு ஸ்லிப்பர் இருக்குன்னா யார் வந்திருப்பாங்க, எப்படி அந்த ஆப்ரேஷன் கூட மீன் இருந்திருக்குங்கிறது தெரியும் நமக்கு. இவங்க போகாமல் எல்லாத்தையும் வீடியோவில் வந்து பாடியை இப்படி பார்த்துட்டு அதை தூக்கி கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு போகிற அதை வந்து இப்போ வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூன்னு தெரியல. பட் நம்ம டிஜி இப்போ இருக்கார் இல்லையா, சந்தீப் சார்லாம் எங்கள் காலத்தில் ட்ரைனிங் வந்தவர். நாங்கள் 91 நாங்கள் வரும்போது 92 அவர் டைரக்ட் ஐபிஎஸ்ஸாக வந்தார். ஸ்ட்ரெயின் அண்டர் வெரி குட் ஆஃபீஸர். அப்போ மிஸ்டர் ஜாஃபர் சேட் கிட்ட அவர் இருந்தார். பயங்கர டஃப் எஸ்பிஸாக தான் எங்களுக்கு அப்போ போடுவாங்க. யார் நம்ம உயிரை எடுக்கிற எங்கள் டிஐஜிலாம் எனக்கு கடைசி வரைக்கும் சிரிக்கவே இல்லை. ஈவன் நான் வந்து அவர் ஏடிஜிபி ஆனதுக்கப்புறம் கூட அவர்கிட்ட எப்போயோ நான் ட்ரைனிங் எடுத்தேன். நேராக பார்த்தா சிரிக்கவே மாட்டாங்க. அது என்னென்னு தெரியாது, போலீஸ் ஆஃபீஸர் சிரிக்க மாட்டாங்க. அப்போ வந்தனால இப்போ சந்தீப் சார் வந்து உடனே ஸ்பாட்டுக்கு போகிறது நல்ல முடிவு. உடனே ஒரு டிஜி போய் அந்த அந்த சென்சிட்டிவ் கேஸை ஹேண்டில் பண்ணது, இது வந்து சிஎம் நல்லா தான் பண்ணியிருக்கார். இது ஒன்று தான், இந்த பாக்ஸோ கேஸ் கூடிய ஸ்டிப்புலேட்டட் கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு எஸ்ஓபி ஒன்று இருக்குது. அதை வந்து யாரும் சொல்லலையா, அதுக்குன்னு ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. இந்த பாக்ஸோ கேஸ்க்கெலாம் நம்ம என்ன எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறது வந்து உடனே அவங்களே டிராஃப்ட் பண்ணி தருவாங்க. 1 2 3 4 5 கொடுப்பாங்க. அந்த ஐஜி உட்காந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி தான் எஃப்ஐஆரே போட்டிருக்கணும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே டைமை வாங்கி கோர்ட்டுக்குள்ளே சொல்லிவிட்டு டக்குன்னு நம்ம அனுப்பிடலாம் எஃப்ஐஆரை. ஏதோ ஒரு அனுபவம் இல்லாமல் நடந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த கேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் திருப்பூர் கமிஷனராகவும் இருந்தேன். இந்த கேசஸ்லாம் ரிவ்யூ பண்ணி இதுக்கு போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கி சார்ஜ் ஷீட் போட்டு டிஸ்கஸ் பண்ணி ஏடிபியை கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசி இது ஒரு பயங்கர சின்சியராக பண்ண வேண்டிய ஒரு கேஸு. பட் ஷி ஹஸ் டன் ஹர் டியூட்டி. தே அரஸ்டட் தி அக்யூஸ்ட். அதுலேயே உங்களுக்கு ரிலீவ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல பயந்துருந்துருப்பாங்க. சிரிப்புக்கு ரீசன் நான் நினைக்கிறேன், பயந்துருப்பாங்க. 10 வயசு குழந்தைய வந்து கொண்டு போயிட்டாங்க, ரேப் பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருக்கும். அப்பா அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு சை ஆஃப் ரிலீஃப் அவங்களுக்கு. அதுதான் சிரிச்சிருப்பாங்களே ஒழிய மற்றபடி ரம்யா அதர்வைஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங், வெரி நைஸ் ஆஃபீஸர். எனக்கு புரியவே இல்லை எதுக்காக அவங்க அப்படி சிரிச்சாங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை. தெருவில் யாரையாவது வெட்டினாலே நம்ம வந்து கொஞ்ச நேரம் பதறுவோம், நாய்க்குட்டி இறந்தாலே பதறுவோம் இல்லையா? என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கு. இது வந்து ஜஸ்டிஃபை பண்ண தெரியல எனக்கும். அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக, பிகாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம் சொன்னாலும் 2வது வாட்டி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க தெரிஞ்ச இடத்துல ஷி நோ திஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் கேஸ், அங்கேயும் ஒரு சிரிப்பு அவங்கக்கிட்ட வை வாஸ் இட்ன்றது. இல்லை அது இப்போ உள்ள ட்ரெண்டுமா. நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா ட்ரெண்டு, உங்கள் இந்த 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 ட்ரெண்ட் இப்போ எப்படின்னா உடனே அந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தன்னுடைய அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறேன், உங்களுக்கும் தெரியும். எனக்குமே இது இப்படி தான் இருந்தது. இது தெரியல இந்த இன்டர்வியூ வெளியில் வந்தால் எப்படி இருக்கும்னு. பட் எனக்கு அந்த சீன் பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு ரீல்ஸ் உலகம். ஸோ ஷி நியூ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இது இப்படி சிரித்தாலும் எப்படி வெளியில் வரன்றதும் ஐஜி ரம்யா மேம்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் அந்த தெரிகிற இடத்துலையும் அவங்க கொடுக்குறாங்கன்னா வாட் இஸ் இட்? அப்போது இது ஒரு ஷி வாண்டட் டு கெட் அ பூமா, இது என்ன அப்படி நினச்சிருக்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன், ஷீ இஸ் அதர்வைஸ் அ குட் கேர்ள். ஓகே, அதர்வைஸ் ஷீ இஸ் அ வெரி குட் கேர்ள். அந்த ரம்யாவை எனக்கு பர்சனலாக தெரியும். பட் என்னென்னா கொஞ்சம் இப்போ அவங்க பேட்ச்மெட்லாம் என்கிட்ட வேலை பார்த்தாங்க. நான் அவங்ககிட்டலாம் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் நான் பேசுவேன், பழகுவேன். பட் வேலைன்னு வரும்போது
வேலைன்னு வரும்போது முகதாட்சியமே பார்க்க மாட்டேன். அவங்க பேட்ச்மெண்ட் என்கிட்ட எஸ்பியாக இருந்தாங்க. அவ்வளோ க்ரௌட் முன்னாடியே நான் சத்தம் போட்டுருவேன், நான் திட்டிடுவேன். ஏன் வரலன்னு கேட்பேன். ஒரு டபுள் மர்டருக்கே நான் திட்டியிருக்கேன். ஒரு டபுள் மர்டர் ஒரு நடந்ததுக்கே நான் திட்டியிருக்கேன். என்னது இது ரோடு மேலே நடக்குது, இங்கேருந்து வேறு எஸ்பி வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம், நான் ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் திட்டியிருக்கேன். அதில் அவங்க வருத்தப்பட்டிருக்காங்க என் மேலே. பட் பரவாயில்ல, நம்ம ஒன்றும் சம்மந்தம் பண்ண போகிறதில்ல. நம்ம கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸோட நம்ம வந்து மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறோமா? நம்ம செய்ய வேண்டிய ஜஸ்டிஸ் வந்து மக்களுக்கு. இதுக்கு இடையில இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த இமேஜ் பில்டிங், இந்த ஊர் உலகத்தில் நம்ம ஃபேமஸ் ஆகி என்ன பண்ணிட போகிறோம்? அப்போ அவங்களும் அந்த மாதிரி சீப் பாப்புலாரிட்டி வந்து மெயினில் இருந்திருக்காதுன்னு நம்புவோம். ஏன்னா எந்த ஒரு ஐஜிங்கிறதே பெரிய விஷயம். அவங்க சின்ன வயசுலேயே அவங்க வந்துட்டாங்க. அப்படி இருந்திருந்தால் விச் இஸ் டு பி கண்டெம்ட். தட் இஸ் வாட்க்கா. இப்போ அவங்க சின்ன வயசில் வந்து இத்தனை விஷயம் பண்ணும்பொழுது ஷி நோஸ் த பவர் ஆஃப் இட்ல. ஏன்னா ஐயோ இப்படி ஒரு கேஸ் 2 அக்யூஸ் பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷம் வந்திருக்குமோ, அந்த சந்தோஷத்தை சொல்லி சிரிக்கிறாங்களோ. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கேமராஸ் மைக்கெல்லாம் செட் ஆன பிறகு அது பண்ணியிருக்கக்கூடாது. ஒருவேளை சந்தோஷம் வரும். ஏன்னா எங்களுக்கு வந்து கசக்கி புழிஞ்சிருவாங்க. அப்படி ஏதாவது நினச்சிருக்கல. அது இட் இஸ் நாட் நீங்கள் சொன்ன மாதிரி தாக்கா. ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னும் போது அது ஒரு பிம்பம் எப்பவுமே இப்படி தான் கேரி பண்ணோம். பட் எஸ், அதுக்கான ஒரு இடம் இருக்குன்றது தான் வந்து இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே பேசப்படுது. தட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ். நீங்கள் சிரிக்கிறீங்களா, அவங்களுக்கு பர்சனலி சந்தோஷம் இருந்திருக்கா, அவர் கூட ஏதோ மேபி அந்த கேஸ் முடிச்சுட்டு கூட அவங்க ஏதாவது சொல்லி அவங்க பர்சனலி ஏதாவது கூட சிரிச்சிருக்கலாம். பட் தெர் இஸ் அ பிளேஸ் டு டூ தட்ன்றது தான் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறதுல தப்பே இல்லைம்மா. மக்கள் கொந்தளிக்கிறதுல தப்பே இல்லை. இதை வந்து மக்கள் கேள்வி கேட்கலன்னா தான் தப்பு. நம்ம சமுதாயம் உப்பு போட்டு சோறு திங்கலன்னு அர்த்தம். அவங்க கேட்குறதுல தப்பே இல்லை என்ன. ஆனால் இவங்க சிரிச்சதுக்கான காரணம் அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் ஏன் சிரிச்சாங்க, என்ன சொல்லி சிரிச்சாங்கன்னு. ஆனால் சிரிச்சது தப்பா ரைட்டா அப்படின்னா அஸ் அ போலீஸ் உமன் பயங்கரமான தப்பு. ஏன்னா இந்த தப்பு ஏன் தப்புன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு புதுசாக வந்த ஒரு சிஎம்க்கு கெட்ட பேரை கொடுத்துரும். புரியுதா உங்களுக்கு? அது கீழே நான் பார்த்தேன், கமெண்டெல்லாம் பார்த்தேன். இதாண்டா என் சர்க்கார்னு ஒன்று போட்டு வச்சுருக்கானுங்க. இது பாருங்கள், ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் ஹிம். நம்ம எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பொசிஷனில் இருக்கோம், எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நம்ம நடந்துக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்ஷன், மைனர் ஆக்ஷன்ஸ் கூட இட் வில் அஃபெக்ட் தி கவர்மெண்ட் இமேஜ் அப்படின்னு வரும்போது ஷீ ஷுட் ஹவ் பீன் லிட்டில் மோர் கேர்ஃபுல். அவ்வளோதான். அது அவங்க எனக்கு இன்னொரு விஷயம், இதுக்கு அவங்க சிரிச்சதெல்லாம் விட்டுருங்க. எதுக்காக உட்காந்து ஒரு டிஐஜியும் ஒரு எஸ்பியும் ஐஜியும் சிரிப்பாங்க? அது என்ன சிரிக்கிற டிபார்ட்மெண்ட்டாக இது? ஒருத்தர் வந்து எந்த நேரம் கடிச்சு 1/2 கிலோ கறி எடுக்க போகிறேன்னே தெரியாது. இப்போ என் பக்கத்தில் இருக்கிற பையனை எனக்கு ஏதாவது கேள்வி கேட்டால் அடுத்து நான் என்ன செய்யணும்? அப்படியே பாஞ்சு அந்த இங்கே கொடுத்ததை இங்கே திருப்பி கொடுத்துடணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை. என் ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் வேலை இல்லை, என் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் வேலை இல்லை. ஏன்னா நம்ம வந்து அஸ் அ பப்ளிக் சர்வெண்ட், அஸ் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் நம்ம எதுக்காக அவங்க 3 பேரும் அப்படி என்ன அவ்வளோ பெரிய ஜோக் இருந்திருக்கும்? இன்னொன்று தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா அவங்க எஸ்பி கோயம்புத்தூர் முன்னாடி, முன்னாடி என்னென்னா ஒருவேளை எதையாவது அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேஸில் எதுவும் மறைச்சிருக்காங்களா? அந்த அவங்க மறைக்க வேண்டிய தேவையே இல்லைம்மா. போலீஸ்க்கு இது ஒரு கேஸே இல்லை. அதாவது ஸ்ட்ரெயிட் கேஸு, கொலை பண்ணிட்டான், ரேப் அண்ட் மர்டர், பாக்ஸோ கேஸு, சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய கேஸு, அவ்வளோதானே தவிர இட்ஸ் அ மர்டர் கேஸ். மர்டர் கேஸ் இஸ் ஜஸ்ட் லைக் 75 கேஸ் மாதிரி தான். அக்யூஸ்டை பிடிச்சாச்சுன்னா அதில் ஒன்றும் இல்லை மற்றது. ஆனால் இந்த கேஸை பொறுத்தளவுக்கு நிறைய ரெப்பர்கஷன்ஸ் வரும், கவர்மெண்ட்டுக்கு வரும், நிறைய ஏஜென்சிஸ் வருவாங்க, சைல்டு வெல்ஃபேர் கமிஷன்ஸ் வருவாங்க, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வருவாங்க, ஒருவேளை காஸ்ட் ஏதாவது இன்வால்வ் ஆகிருந்தால் அவங்க வருவாங்க. எனி டைம் பாடி எக்ஸியூம். இப்போ இந்த பொண்ணே சொல்லிட்டாலே, இந்த அம்மாவே சொல்லிட்டாலே, எனக்கு தெரியாமல் எரிச்சிட்டாங்கிறா. நாளைக்கு அவளே ஒரு அலிகேஷன் ரைஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? எங்கே இருக்குது அந்த பாடி? ஏன் நம்ம மறைக்கிறோம்? யார் சொல்லி எரிச்சோம் தெரியல. இது லா அண்ட் ஆர்டர் கேஸ் மாதிரி டீல் பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் தோணுது. பட் we don't know என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேலேருந்து வந்துச்சோ, என்ன பண்ணாங்களோ தெரியல. பயந்துட்டாங்களோ, பேனிக் ஆகிட்டாங்களோ, அப்படி கூட இருக்கலாம். பேனிக் ஆகிட்டு இது வந்து கூட்டம் கூட வேண்டாம், அப்படி நிறைய கம்பல்ஷன்ஸ் இருக்குது ரம்யா. போலீஸ் வேலை ஈஸியே கிடையாது. ஷோபனா நிறைய இருக்குது. அவங்கள ரம்யான்னு சொல்லி உங்களை சொல்லுறது நிறைய இருக்குது. கம்பல்ஷன்ஸ் நிறைய இருக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து ஒரு எப்பவுமே ஒரு ஃபிக்ஸ்லேயே வைக்கும். சொசைட்டியும் வைக்கும், கவர்மெண்ட்டும் வைக்கும், மீடியா ரொம்ப வைக்கும், பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. என்னவோ யாரோ ப்ரெஷர் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இந்த கேஸை கொஞ்சம் அவங்க ஏற்றுந்துருக்கணும், நின்று பார்க்கலாங்க. முதல்ல ப்ரெஸ்ஸே வந்து அவங்க வந்து உடனே மீட் பண்ணியிருக்கக்கூடாது.
ப்ரெஸ்ஸே மீட் பண்ணியிருக்க கூடாது. அவ்வளோ லெங்தி பைட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எழுதி வச்சுட்டு வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விச் இஸ் தரலி அண்ட் ப்ரொஃபஷனல். ஒரு ரகசியமாக தான் சொல்லுவோம். ஆமாங்க, பார்த்துட்ருக்கோம், டீம்ஸ் வேலையில் இருக்காங்க, எங்களை கொஞ்சம் வேலை செய்ய. அதை நான் உங்களை கேட்குறேன் நினச்சேன். உங்களோடதே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு கேஸோ எதனா ஒரு விஷயம்னா நீங்கள் ரொம்ப அப்ரப்டாக அந்த 2 வேர்ட்ஸில் அவ்வளோதான் பேசணும். நானே உங்களை கேட்டிருக்கேன், ஏன்க்கா அப்படி பேசுகிறீங்க? ஸோ இது வந்து நிறைய பேருக்கு என்ன பிம்பமாக ஆயிடுதுன்னா, வெளியில் என்ன ஒரு கேட்குறாங்க, போலீஸ் திம்பலா பேசிட்டு போயினேங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆமாம், உங்களுக்கு அது நியூஸ்மா, அடுத்தவங்களுக்கு அது லைஃப். உங்களுக்கு அது நியூஸ், உங்களை சொல்லியும் தப்பே கிடையாது. எல்லா நியூஸ் சேனல்ஸும் அதை போட்டாகணும், ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பேசி ஆகணும். அதே மாதிரி எல்லாருமே ப்ரெஸ்ஸில் வந்தாகணும். எல்லாமே பிஸ்னஸ் தானே, நியூஸ் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு அது வேலை, எங்களுக்கும் இது வேலை. நாங்கள் இதில் ஒரு சின்ன விஷயத்த எக்ஸ்ட்ரா டிப் ஆஃப் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு பாருங்கள், ஷோபனா ஃப்ரெண்டு கொடுத்துட்டீங்க, இவர் ஃப்ரெண்டு இல்லை கொடுக்கலன்னா வரும். நாளைக்கு ஒரு பயாஸ்டு. எப்போவே ப்ரெஸ் மீட் ஷுட் பி வெரி வெரி ப்ரீஃப். குட்டியாக தான் சொல்லணும். இறந்து போன பொண்ணு பேர் இதுங்க, மர்டர் தாங்க, ரேப் அண்ட் மர்டர். ஆமாம், அது கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தோன்னே நான் உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா ஒருவேளை இந்த 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க, 3வது செமன் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓகே, நிறைய கேஸில் அப்படிலாம் இருக்குது. பட் என்னன்னு தெரியல. இப்போ ஒரு 10 days தான் ஆகுது. இப்போ நீங்கள் அவங்களுக்கு டைம் தரலாம். யாருக்கு? போலீஸ்க்கு டைம் தரலாம். How is that you've been carrying this for all these years? I think all the women needs that today. இன்றைக்கி வரைக்கும் லேடிஸ் வந்து மனசில் பட்டதை பேச முடியாது, மனசில் பட்டதை செய்ய முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சேஞ்சஸ் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கோம். யாருமே தனியாக பார்ட்டி ஆரம்பித்து சிஎம் ஆனதே வரலாறே கிடையாது. சிஎம் சார் பார்த்துப்பாரு, எல்லாம் சிஎம் சார் பார்த்து. எப்படி சிஎம் சாருக்கு மட்டும் 500 கை 600 காதாக இருக்கும்? நான் வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிலியேஷனாக கூட இருந்திருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், நான் எதுக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருக்கலாம். நீங்கள் அதை சொல்லும் பொழுது எனக்கு இப்போ ஆமாம், எனக்கு வந்து சினிமாவில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டு வந்த ஒரு ஹீரோ. டான்ஸ் சான்ஸே இல்லை. விஜய் படம் பார்த்தா மட்டும்தான் இப்போ எங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு கனெக்ட் ஆகும், ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்கும். அது நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. இப்போ நான் இவர்கிட்டயே நான் பார்த்தேன். வெரி ஈஸி டு மீட். சிஎம் விஜய் சார் என்ன சொன்னார்? அவர் ஒன்றும் சொல்லலை, ஆஸ் யூஷுவல். அவர் நம்ம போய் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு விஷ் ஹிம்